கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இது என்னடா புது பொருளியா இருக்கு. சரி ரைட்டுப்பா, இதோட பார்த்தாலும் பார்த்தா கோமியத்துக்கு ஒரு புதிய பெயர் வச்சிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஆயுர்வேதத்துல கோமியத்துக்கு அமிர்த நீர்னு பேராமா. மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை இதுக்கும் ஒரு படி மேல போய் நம்ம தமிழ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க மாட்டுக்கறி தினமும் சாப்பிட்றாங்களே தமிழ்ல ஏகப்பட்ட பேரு. மாட்டுக்கறி சாப்பிட தெரிஞ்சவங்களால மாட்டு கோமியத்தை குடிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி வேற கேட்டிருக்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. ஆனா மாட்டோட சிறுநீரை அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும். சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. இந்த கேள்வி கேட்டதான் மெடிசன் ஆடி போயிட்டு பாரியா தமிழை சேர்க்க எது பேசினாலும் கரெக்டாக தான் பேசுவாங்க. இதே கேள்வி நம்மளும் திருப்பி கேட்போமே, மாட்டு கோமியத்தை தினமும் மருந்தா சாப்பாரு நம்ம தமிழை சேர்க்கா, மாட்டுக்கறியும் சாப்பிட்டு உடம்புக்கு பூஸ்ட் ஆகிக்கலாமே, நல்லா உடம்புலாம் தேகுப்பா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க தமிழை சேர்க்கான்னு கேட்குறாங்க.